சிம்பிளா, ஈஸியா 2டே நிமிஷத்துல கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல நம்ம சிவப்பு மிளகாய் சட்னி பண்ண போறோம். எதையுமே ரொம்ப நேரம் வதக்கி, அதுக்கப்புறமா அரைக்கணும்னு அவசியமே இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, இடியாப்பம், அதுக்கப்புறமா பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். 2 டேஸ் வரைக்குமே கெட்டுப் போகாது. வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கண்டிப்பா நீங்க இத சாப்பிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இதனோட ப்ரவுன் பார்ட்ட வந்து நீங்க ரிமூவ் பண்ணக்கூடாது. இத வந்து நீங்க துருவியும் எடுத்துக்கலாம். இல்ல ரஃப்பா அப்படியே வந்து சின்ன சின்னதா கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ்ட் பண்ண நிலக்கடலைய வந்து போட்டுக்கலாம். அதாவது வறுத்த நிலக்கடலை. அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இப்போ வந்து இத நம்ம மிக்ஸியில போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, கையளவு பொட்டுக்கடலை. புளி 1 இன்ச், அதுக்கப்புறமா பூண்டு. இதெல்லாம் நல்லா கரகரப்பா அரைச்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி தேவையில்ல. சிவப்பு மிளகாய் சட்னிக்கு. தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி சட்னி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ திக்கா வேணுனாலும் நீங்க கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா ஓரளவுக்கு ஃபைனா இருக்கு. தேவையான அளவு தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கப் தண்ணி ஊத்திக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ யூசுவலா தாளிக்கும் போதும் ஊத்தலாம். இல்ல அப்படின்னா தாளிச்சத இதுலயும் ஊத்தலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு கெட்டுப் போகாது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் தேவைப்படும். கடுகு, அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இதில போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி பண்றதுனால இந்த சட்னி 2 நாள் இருந்தாலுமே கெட்டுப் போகாது. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா, உங்களுக்கு வெங்காயம், வரமிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் பொட்டுக்கடலைய மட்டும் ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க அரைச்சுக்கலாம். ஸோ நான் இட்லிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து சர்வ் பண்றதுன்னு காட்டியிருக்கேன். இந்த சாஃப்ட்டான இட்லியோட ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம்.